எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு ஸ்டாக்கை நம்ம பை பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் யாரு, அவங்களோட இன்டெகிரிட்டி பத்தி செக் பண்றது ஏன் முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட டைம்ல சமூக வலைதளங்கள்ல ஒரு ஸ்டாக் ரொம்ப பரபரப்பா பேசப்படுது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அந்த ஸ்டாக்கை ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீர்த் கோபிகான் அப்படிங்கிற ஸ்டாக்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத வச்சு டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல இந்த ட்ரீத் கோபிகான் கம்பெனி பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். இது வந்து ஒரு எஸ்எம்இ ஸ்டாக், அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் ஸ்டாக். ஷேர் மார்க்கெட்லயே எஸ்எம்இ ஸ்டாக் அப்படிங்கிறது தனியா வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அடிப்படையில் ட்ரேட் ஆகும். அங்க வந்து நீங்க லாட்டா தான் வந்து பை பண்ண முடியும். லாட் சைஸ் வந்து 1200 ஷேர் இருக்கும். ஸோ நீங்க அப்படிதான் பை பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கம்பெனி ஒரு இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பேஸ்டு கம்பெனி. இவங்க வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க. எந்த ஸ்டேட்ல பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ்ல தான் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற ஒரு சில ஸ்டேட்ஸ்ல வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் இருந்து நிறைய சிவில் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து கான்ட்ராக்ட் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரைவேட் செக்டார்லயும் இந்த கம்பெனி வந்து பில்டிங் ஒர்க்ஸை அண்டர்டேக் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி 2024 பீரியட்ல மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் பண்றதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஐபிஓ பிரைஸா 111 ரூபா பிக்ஸ் பண்ணி ஏப்ரல் 8 2024 இருந்து ஏப்ரல் 10 2024 இந்த ஐபிஓ வந்து பிட் பண்ணப்பட்டது. இது ஃபுல்லாவே சப்ஸ்கிரைப் ஆகி ஐபிஓ வந்து 125 ரூபாயில வந்து லிஸ்ட் ஆச்சு. அங்க இருந்து இந்த ஷேர் வந்து ஆல் டைம் ஹையான 715 ரூபாய் வரைக்கும் போச்சு. இந்த ஷேர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்எம்இ ஸ்டாக் அப்படிங்கிறதுனால நீங்க இந்த ஷேர்ல லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணணும்னாமே லாட் சைஸ்ல தான் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்படிதான் இதோட ட்ரேடிங் வந்து நடக்கும். 111 ரூபாய்க்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டு அங்கிருந்து லிஸ்ட் ஆகி 700 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக் போனதுக்கான காரணம், அந்த டைம்ல இந்த ஸ்டாக்கை பத்தின ஹைப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது. அக்ராஸ் ட்விட்டர்ல நிறைய ஹேண்டில்ஸ்ல இது வந்து ஒரு மல்டி பேக்கர், இது வந்து ஒரு சூப்பர் கம்பெனி, இது வந்து அந்த மாதிரி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இவங்க கிட்ட இவ்வளவு ஆர்டர் புக் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஹேண்டில்ஸ்ல இருந்து இந்த பத்தின போஸ்ட் இருந்தது. இது வந்து நான் மார்க்கெட்ல அந்த 2024 பீரியட்ல பார்க்கும்போது நான் ரெகுலரா பாக்குற ஒரு கம்பெனியா தான் இருந்தது. இதை பத்தின பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி வந்து கான்க்ளேவ்ஸ்ல வந்து அவார்டு வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பப்ப நியூஸ் வந்து வரும். நான் உதாரணத்துக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன். அதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, குளோபல் சஸ்டைனபிலிட்டி கான்க்ளேவ்ல வந்து டெல்லியில நடந்ததுல இந்த கம்பெனி வந்து அவார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டர் புக், அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து இவங்க ப்ராஜெக்ட் வாங்கி இதுக்கப்புறம் நாங்க இந்த ஆர்டர்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் கம்பெனில பெரும்பாலான மக்கள் இந்த கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது ஆர்டர் புக் தான். ஆனா ஆர்டர் புக் மட்டுமே ஒரு கம்பெனியோட வளர்ச்சியை நமக்கு சொல்லாது. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சைட்ல இருந்து ஆர்டர் புக் வாங்குறாங்க அப்படின்னா அதுல ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும். எப்பனாலுமே வந்து அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகுது சான்ஸ் இருக்கு, பேமெண்ட் டிலேஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்காம வெறுமனே ஆர்டர் புக்கை பேஸ் பண்ணி மட்டுமே ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த ஷேர்ல அதான் நடந்தது. எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து ஆர்டர் புக் வந்து இவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை பத்தின அப்டேட்ஸ் வந்து அதிகமா வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால இந்த ஷேரை வந்து பயங்கரமா வந்து ஏத்திட்டே இருந்தாங்க. ரீசெண்டா இந்த ஷேர் இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு. 700 ரூபாயில இருந்த ஷேர் வந்து அங்க இருந்து கிட்டத்தட்ட லோயர் சர்க்கியூட்டா அடிச்சு 60 ரூபாய்க்கு வந்துருச்சு. 90% நாம இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம் அந்த ஷேர்ல அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் வந்து காலி. சோ அது மட்டும் இல்லாம அந்த ஸ்லைடு அப்படிங்கிறது சர்க்கியூட்டா நடந்திருக்கு. சர்க்கியூட்னா நம்மளால அந்த ஷேரை வந்து விற்கணும்னு நினைச்சாலுமே விற்க முடியாது. அது வந்து லோயர் சர்க்கியூட்ல மாட்டிக்கும். ஸோ நம்ம 700 ரூபாய் இல்ல 500 ரூபாய் அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கோம், அதை வந்து நம்ம எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல வித்துட்டு வெளியே வரலாம்னு நினைச்சாலுமே நம்மளால வெளியே வர முடியாது. இப்பயுமே அந்த ஷேர் வந்து போன வாரம் வரைக்கும் லோயர் சர்க்கியூட்ல தான் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சிபிஐ வந்து இந்த கம்பெனியோட ரெண்டு மேனேஜிங் பீப்புளை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதுல மேனேஜிங் டைரக்டரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணமா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேங்க்ல வந்து 183 கோடிக்கு ஒரு லோனை வந்து இவங்க ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அலிகேஷன் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து சிபிஐ வந்து விசாரிச்சுட்டு இருக்கு. அது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மத்திய பிரதேஷ்ல ஒரு இரிகேஷன் கான்ட்ராக்டை வந்து வாங்குறதுக்காக இந்த லோனை வந்து அவங்க ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸ்கேம்.
இத பத்தி கம்பெனியே வந்து சிபில வந்து ஃபைல் பண்ணிருக்கு, இந்த மாதிரி ஆக்ஷன் போயிருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளியிருந்து வந்த ஒரு 2 பினான்சியல் அட்வைசர்ஸ் தான் வந்து எங்களை இந்த மாதிரி மிஸ்டைரக்ட் பண்ணியிருக்காங்க, இதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க ஃபைலிங்ல. பட் ஆனா அது அப்படி கிடையாது. ஏன்னா இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஷேரோட பிரைஸ் ரொம்ப பயங்கரமா கீழே விழுந்திருக்கு. அவங்களோட ஆர்டர்ஸ் நிறைய வந்து கேன்சல் ஆயிருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்னால வேற வேற கம்பெனிக்கு வந்து அது வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கம்பெனில ரீசெண்டா நடந்திருக்கு. ஸோ இந்த டெவலப்மெண்ட்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணலாம். ஒண்ணு, இது வந்து இந்த எஸ்எம்இ சைட்ல மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு கிடையாது. ஸ்மால் கேப்லயும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல ஜென்சால் அந்த கம்பெனில இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் நடந்தது. அந்த ப்ரமோட்டர்ஸ் வந்து கம்பெனிக்காக லோன் வாங்கிட்டு அது பிரைவேட் ஜெட் வாங்குறதுக்கும் அவங்களோட பில்டிங்ஸ் கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. இந்த ஜென்சாலையுமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா ஹைப் பண்ணி ஷேர் மார்க்கெட் வந்து இந்த கம்பெனி சூப்பர் கம்பெனி அப்படி இப்படின்லாம் பேசி அதை வந்து பயங்கரமா ஏத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்த உடனே அந்த ஷேர் திரும்ப லோயர் சர்க்கியூட்டா அடிச்சு 1000 ரூபாயில இருந்த ஷேர் வந்து இப்போ 100 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கேப் செக்டருக்குள்ள நம்ம போய் என்டர் ஆகுறோம் அப்படின்னா ப்ரமோட்டரா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா அந்த ப்ரமோட்டரோட ஹிஸ்டரி என்ன, அவங்க இதுக்கு முன்னாடி என்ன மாதிரிலாம் கம்பெனி வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடிஞ்சா மட்டும்தான் நாம அந்த ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம வெறுமனே ஆர்டர் புக்கை பேஸ் பண்ணி அந்த ஷேரை வந்து நாம வாங்கக்கூடாது. அந்த ஷேரோட பேக்ரவுண்ட் என்ன, யார் யாருக்கெல்லாம் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க, அதுல அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ, அவங்க அந்த கேபிட்டலை எங்கெல்லாம் டிப்ளாய் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு ஷேரை வந்து நம்ம பை பண்ணணும். சோசியல் மீடியால ஹைப் பண்ணப்படுது, அதனால நாம அந்த ஷேரை மிஸ் பண்ணிடுவோம். இப்ப அந்த ஷேரை மிஸ் பண்ணிட்டா அந்த ஷேர் வந்து பயங்கரமா ஏறிடும் அப்படிங்கிற பிஹேவியர், அதுதான் வந்து ஃபோமோன்னு சொல்லுவோம். நம்ம சேனல்ல இந்த ஃபோமோ பிஹேவியர் பத்தி ஒரு வீடியோ தனியா போட்டிருப்போம். அதை போய் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. அதுல நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஷார்ட் டேர்ம்ல ஃபோமோ ஃபியர்னால நம்ம ஒரு ஷேர்ல போய் என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம லாங் டேர்ம்க்கு அதை ஹோல்ட் பண்ணும்போது அது பெரிய இஷ்யூ ஆயிடும். ஸோ அதனால ஃபோமோ பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக் நமக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியல, அதை பத்தி நம்ம அந்த பிசினஸ் நம்மளால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அந்த ஷேர்ல உள்ள போகாம இருக்கிறது நல்லது. அந்த ஷேர் ஏறினாலும் நமக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தேவையில்லாத விஷயம்தான். அடுத்து ஒரு கம்பெனியை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணும்போது மிக மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி தான். ப்ரமோட்டர் எந்த அளவுக்கு அந்த கம்பெனியை எஃபெக்டிவா ரன் பண்றாரு அப்படிங்கிறது தான் நாம முத டிக் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். அந்த ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டியே கொஸ்டினா இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் அவங்க என்னன்னா சொன்னாலும் அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி தான் வந்து ஒரு பேஸ் மாதிரி, அந்த பேஸை வச்சுதான் நம்ம எல்லாமே பில்ட் பண்றோம். அந்த பேஸே வந்து ஒரு இஷ்யூவா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த கம்பெனில எப்பனாலுமே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரலாம். இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் அது நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே வெளியே இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால அது சர்க்கியூட்ல தான் ஓப்பன் ஆகும், சர்க்கியூட்லேயே தான் போயிட்டு இருக்கும். நம்மளால அந்த ஷேரை விற்க முடியாம நம்ம கேபிட்டலை அழிச்சிருவோம். நாம பஃபட்டோட பிரின்சிபல்ஸ் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோலயே பஃபட் என்ன முக்கியமா சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல முக்கியமான விஷயம் உங்க கேபிட்டலை நீங்க பாதுகாக்கிறது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளவு ரிட்டர்ன் பண்றோம் என்ன அப்படிங்கறத பத்திலாம். ஸோ அதனால ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டியை செக் பண்றது அப்படிங்கிறது நம்ம கேபிட்டலை நம்ம பாதுகாத்து வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் தான் இந்த ட்ரிக் கேப்ரிகான் கம்பெனில என்ன நடந்துச்சு, அதை வச்சு என்னெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.